ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே அமைகிறது. பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இணைவு, இது ஒரு சிறப்பான அமைப்பு. பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மாடு கன்று போடலாம், ஆடு குட்டி போடலாம், ஆடு மாடு பருவத்துக்கு வரலாம். 4வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் விவசாயிகளுக்கு சிறப்பு. விவசாயிகள் புதிதாக பயிர் பண்ணலாம், வெள்ளாம் பண்ணலாம். சந்திரன் செவ்வாய் கூட்டணி விவசாயிகளுக்கு சிறப்பை தரும். 4வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இணைவு, சிலர் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் கட்டலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஓட்டுநர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்திரன் செவ்வாய் இணைவு லாரி, ஆட்டோ, பஸ்ஸு ஓட்டுநர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 4வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இணைவு நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் ஒரு சிலருக்கு வாய் வார்த்தைகள் மூலம் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரலாம். இதில் மட்டும் கவனமாக இருங்க. 13, 14 தேதிகளில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி இருள் சூழ்ந்து அமாவாசையாக செல்வார். 5வது வீட்டிலே அமாவாசை யோகம் எப்போதுமே உங்களுக்கு ஆனி மாதம் 5வது வீட்டில் அமாவாசை யோகம் ஏற்படும். இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கல, அல்லது அமாவாசை சாமியை நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் பயன்படுத்தணும். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நீங்கள் விரதம் இருந்து வீட்டிலேயே சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு நன்மை தான். அப்படி இல்லைன்னா ஓடும் நதியில்
நதிக்கரையில் போய் திதி கொடுக்கலாம். ஆனி மாத அமாவாசை கும்பராசி என்பளுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும். இறந்த முன்னோர்களுக்கு பித்திர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு ஆனி மாதம் தான். அமாவாசை நாளில் விரதம் இருந்து இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடுவது கும்பராசி என்பளுக்கு மிக மிக அற்புதமான பலனை தரும். இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி என்பளுக்கு 5வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும் போது குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுடைய பயண போக்குவரத்து அன்று சிறப்பாக முடியும். 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயண போக்குவரத்தில் போகலான்னு நினைப்பீங்க, அன்று போக முடியாது. ஏன்னா 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது சில இடைஞ்சல்கள் இடையூறுகளை ஏற்படுத்தும். 15, 16 தேதிகளில் சந்திர பகவான் 6வது வீட்டிலே ஆட்சி பெற்று குரு அஸ்தங்க நிலையில் இருக்கிறார். குருவோடு இணைந்து செல்வார். குரு சந்திர யோகம் ஏற்படும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வது ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு, சந்தோஷமான வாய்ப்பு. எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. 6வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் அன்னைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதாவது 15, 16 தேதிகளில் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அன்று வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம், உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல், வாக்குவாதங்களில் ஈடுபடாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா 6வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள், உயர் அதிகாரிகள், முதலாளிகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு நான் இன்னைக்கு வேலைக்கு வரல போ அப்படின்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். குடும்ப லாபாதிபதி குருவோடு இணைந்து சந்திர பகவான் செல்லும் போது தாராளமான பண உறவு உண்டு. வேலை உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் சம்பளம் உண்டு. கும்பராசி என்பளுக்கு 17, 18 தேதிகளில் 7வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். 7ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை விரும்பி கேட்டதை பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் வரும்போது புதிய துணிமணி, தங்க நகை, வெள்ளி நகை, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம் இப்படி வாங்கி வைக்கலாம். 7வது வீட்டில் சந்திரன் வரும்போது வண்டி வாகன வசதிகள் பெருகும். புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக அமையும். திட்டமிட்டபடி 17, 18 தேதிகளில் நீங்கள் பயணங்கள் சென்று வரலாம். கும்பராசிக்கு இந்த வாரம் வரக்கூடிய நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வார ஆரம்பத்தில் சந்திரமங்கல யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் சுப கிரகங்களை கடந்து செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கர பெயர்ச்சி நம்முடைய சேனலில் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. சனி வக்கர பெயர்ச்சி பலன் நம்முடைய சேனலில் காணாதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். குருபகனுடைய அஸ்தங்க பலன் நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வாரம் 11 முதல் 18 வரை கும்பராசி என்பவர்களுக்கு சந்திர பகவானுடைய நிலை நன்றாக உள்ளது. ஜென்மராசியில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகு நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகி சஞ்சாரம் செய்வார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு பயம், பதற்றம், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. என்னென்ன தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே சங்கடமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மனச்சஞ்சலம், மனப்பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. பேய் பிசாசு அமானுஷ்ய தொல்லைகளும் தேவையில்லாத கனவுகளும் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உண்டாகும். ஏன்னா சந்திரன் அமாவாசையை கடந்து தான் செல்வார். அப்போ செய்வன மாய மந்திரம் அமானுஷ்யம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
பிரச்சனைகள் தீரும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.